Hi friends, welcome to Renna Veetu Samayal. Renna Veetu Samayal இன்னைக்கு பச்சை பட்டாணி வாழைக்காய் வச்சு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும். சாயத்தோட கலந்து சாப்பிடலாம். அதுக்கு அப்புறமா புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் ரொம்ப சுவையா செய்யக்கூடிய பச்சை பட்டாணி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பச்சை பட்டாணி வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சுடாய் வரட்டும். எண்ணெய் சுடாயிட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், வாழைக்காய், மஞ்சள்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை பட்டாணி வாழைக்காய் பொரியல் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸ், புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு, வாழைக்காய்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வைக்கும்போதே உப்புலாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்போட அளவுலாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி, வாழைக்காய், தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். வாழைக்காய், பட்டாணி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். வாழைக்காய், பட்டாணி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இதில் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான பச்சை பட்டாணி வாழைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பச்சை பட்டாணி வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.